வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, டிடிடி சேர்மன் அண்ட் போர்ட் மீட்டிங் இன்னைக்கு காலையில நடந்தது. சேர்மன் புதுசா வந்திருக்காருல்ல. ஸோ சேர்மன் அண்ட் போர்ட் மீட்டிங்ன்றது இது ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங் இது. புது சேர்மனுக்கு. புது சேர்மன் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவரு. ஸோ டிசிஷன் மேக்கிங் எல்லாம் நல்லா பர்ஃபெக்ட்டா எடுப்பாரு. ஸோ இதுல ஒரு பார்ட்டா சாதாரண பக்தர்களுக்கு அதாவது வீக்கெண்ட்ல பார்த்தா கூட ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரம் ஆகுதுல்ல தர்ஷனத்துக்கு வெயிட்டிங் டைம்ன்றது ஃபிசிக்கலி கியூ லைன்ன்றது. ஸோ அந்த டைமிங் எல்லாம் குறைக்கிறதுக்கு எவ்வளோ வரைக்கும் குறைக்க முடியுமோ அதுக்கு நாங்கள் டிசிஷன் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு பார்ட்டா இப்போ வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அதே போல் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறாங்கல்ல ஷெட்யூல்டு டைம். அதே போல் தர்ஷனத்துக்கு எந்த டோக்கன் இல்லாமல் போகிற அப்படின்னா கூட ஒரு ஷெட்யூல்டு டைம்ன்றது ஃபிக்ஸ் பண்ணி ஃபிசிக்கலி கியூ லைனில் 20 மணி நேரம் 30 மணி நேரம் நிற்காம அவங்களுக்கு கொடுத்த டைமுக்கு போயிட்டு 2-3 மணி நேரத்திலேயே சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு பார்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீம்ன்றது நாங்கள் யூஸ் பண்ணி ஸோ இந்த கியூ லைனில் எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணணும்ன்றது நாங்கள் ஷார்ட்லி சேஞ்சஸ் பண்ணுறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். அதே போல் நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் இருக்குல்ல, அந்த 10,000 rupees டிக்கெட் இருக்குல்ல, அந்த ஸ்கீம் வந்து அது இருக்கும் அப்படியே. அதாவது 10,000 + 500 rupees அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ன்ற பேர் எடுத்துடுவாங்க. அது எடுத்துட்டு அதாவது இந்த 10,000 + 500 rupeesன்றது இந்த தர்ஷனம்ன்றது அதுக்கு செப்பரேட் அக்கௌண்ட் இருந்தது டிடிடியில், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அக்கௌண்ட். அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ன்றது கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா டிடிடி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லேயே உயரா மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் அப்படியே இருக்கும். 10,000 + 500ன்றது அந்த ஸ்கீம் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா தர்ஷனம் டிக்கெட்ன்றது டூரிசம் கோட்டான்றது ஒரு நாளைக்கு 4,000லேருந்து 5,000 டிக்கெட்ஸ்ன்றது ரிலீஸ் பண்ணுறாங்க டூரிசம்க்கு. ஏபி டூரிசம், தெலுங்கானா டூரிசம், தமிழ்நாடு டூரிசம், இது போல் டூரிசம்க்கு அந்த கோட்டான்றது நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது சாதாரண பக்தர்களுக்கு இது ஒரு குட் நியூஸாக தான் சொல்லணும். ஏன்னா எந்த டோக்கன் இல்லாமல் போகிற பக்தர்களுக்கு அந்த டைமிங்ன்றது குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த டூரிசம் கோட்டான்றது நாங்கள் ஏன் கேன்சல் பண்ணலான்னு இருக்கோம்னு சொல்லி டிடிடி சேர்மன் என்ன சொன்னாருன்னா, இதில் வந்து மிஸ்யூஸ் ஆகுது, தர்ஷனத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆர்டிசி பஸ்ஸில் கூட டிக்கெட் தர்றாங்கல்ல, தர்ஷனம் டிக்கெட்டு கூட புக் பண்ணுற மாதிரி. ஸோ அது கூட ஸ்டடி பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். ஆனால் டூரிசம் கோட்டான்றது நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லி டிடிடி சேர்மன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அது ஸ்டடி பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இதனால சாதாரண பக்தர்களுக்கு தர்ஷனம் டைம்ன்றது குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது சாதாரண பக்தர்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். நெக்ஸ்ட் வந்து நித்யா அன்னதான பிரசாதம் இருக்குல்ல, அந்த அன்னதான பிரசாதம் மெனுவில் அடிஷ்னலாக ஒரு ஐட்டம் பண்ணுறது நாங்கள் ஆட் பண்ணுறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அது என்ன ஐட்டம் பண்ணுறது இன்னும் அவங்க சொல்லலை. அது அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மெயினாக இந்த டிடிடி சேர்மன் போர்ட் மீட்டிங்கில் அவங்க எடுத்திருக்கிற டிசிஷன் எல்லாம் சாதாரண பக்தர்களுக்கு ஃபிசிக்கலி கியூ லைனில் 20 மணி நேரம் 30 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுன்றது குறைக்கணும். அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் டைம்ன்றது கொடுத்து அந்த டைமுக்கு அவங்க கியூ லைனில் போனாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஆனால் இந்த டூரிசம் கோட்டான்றது நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். ஸோ இது கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இந்த சர்வதர்ஷனத்துக்கு போகிற பக்தர்களுக்கு டைம் கண்டிப்பாக குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா திருமலாவில் வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஸ் மீட் பண்ணுறது, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அங்கே ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, இது போல் யாராவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம்னு சொல்லி டிடிடி சேர்மன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா திருப்பதி லோக்கல் பீப்புளுக்கு எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வந்து ஸ்ரீவாரி தரிசனம் பண்ணுற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு.
திருப்பதி லோக்கல் பீப்புளுக்குன்றது எவ்ரி மந்த்து ஃபர்ஸ்ட் டியூஸ்டேன்றது ஆல்ரெடி இருந்தது அது. ஸோ அதை திருப்பி நாங்கள் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இன்னைக்கு டிடிடி போர்டு டிசிஷன் எடுத்திருக்கிற இந்த அப்டேட் பார்த்தோம்னா, சாதாரண பக்தர்களுக்கு தர்ஷனத்துக்கு எவ்வளோ வரைக்கும் டைம்ன்றது குறைக்க முடியுமோ வெயிட்டிங் டைம், அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சாதாரண பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.